தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று சற்று வித்தியாசமாக ஒரு இதிகாச கதையுடன் நேயர்களாகிய உங்களை சந்திக்கின்றேன். ராவணன் சீதையை நாடு கடத்தி கொண்டு வந்து விட்டான். மற்றொரு மனைவியை கைகளால் தொடக்கூடாது என்பதற்காக சீதையை அவள் குடியிருந்த அந்த குடிலுடன் சேர்த்து தூக்கி கொண்டு வந்து இலங்கையிலே சிறை வைத்திருக்கின்றான். அதே நேரம் அவளது விருப்பம் இல்லாமல் அவளை தான் அடையக்கூடாது என்கின்ற கொள்கையுடன் சீதையை பல்வேறு வழிகளிலே தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்துகின்றான். சீதை, நான் சொல்ல தேவையில்லை, அவளது எண்ணத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. பல்வேறு வழிகளிலே அவளை மிரட்டி பார்க்கின்றான், அன்பாக கேட்டு பார்க்கின்றான், கெஞ்சி பார்க்கின்றான். எந்த ஒன்றுக்கும் சீதை வளைந்து கொடுப்பதாக இல்லை. ஸ்ரீராமன் ஒருவனே தன்னுடைய கணவன், அவனை தாண்டி வேறு ஒருவராலும் தன்னை தீண்டக்கூட முடியாது, தன்னை மீட்பதற்காக ஸ்ரீராமன் வருவான் என்ற நம்பிக்கையுடன் அந்த தரும பத்தினி காத்திருக்கின்றான். ராவணன் இப்பொழுது சூழ்ச்சியால் சீதையை அடைய எண்ணுகின்றான். பல்வேறு வேடமிட்டு சீதையின் முன்னால் வந்து அவளை ஏமாற்ற முயல்கின்றான். ஒரு அழகான இளவரசன் போல வேடமிட்டு வருகின்றான், மன்மதன் போல வேஷமிட்டு வருகின்றான், ஒரு பிராமணன் போல வேஷமிட்டு வருகின்றான். இவர் பல்வேறு வேஷமிட்டு சீதையின் முன்னால் வந்து தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்கின்றான். எந்த ஒரு முயற்சிக்கும் சீதை இடம் கொடுக்கவில்லை. மன்மதனாக வந்தால் என்ன, இளவரசனாக வந்தால் என்ன, இன்னொரு நாட்டின் மன்னனாக வந்தால் என்ன, சீதை ராவணனின் சிந்தனைக்கு இடம் கொடுப்பதாக இல்லை. ஸ்ரீராமனே என்னுடைய கணவன் என்று அவள் இருக்கின்றாள். ராவணனுக்கோ இது மிக துக்கமாக இருக்கின்றது. உன்னால் அந்த புறத்திலே மிக சோகமாக அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றான். நானோ ஒரு சிவபக்தன், ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவளை தொடமாட்டேன், அவளின் அனுமதியை பெறுவதற்காக எத்தனையோ முயற்சிகள் செய்துவிட்டேன், ஆனால் அவளை மாற்ற முடியவில்லையே என்கின்ற துக்கத்துடன் அவன் அங்கும் இங்கும் அந்த அரண்மனையின் அந்த புறத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்றான். மந்திரி இப்பொழுது அங்கே செல்கின்றார். ராவணனின் ஒரு நம்பிக்கைக்குரிய மந்திரி, மன்னா, ஏன் நீங்கள் கொஞ்சம் சோகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி மந்திரி கேட்கின்றார். ராவணன் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மந்திரிக்கு சொல்கின்றான். இந்த சீதையை மயக்குவதற்காக நான் எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்து விட்டேன், எத்தனையோ வேடமிட்டு பார்த்து விட்டேன், ஆனால் அவளோ மயங்குவதாக இல்லை என்று சொல்லி சொன்னதும் மந்திரி ஒரு புன்சிரிப்புடன், ராவண மன்னனே, உங்களுக்கு சீதையை பற்றி சரியாக புரியவில்லை. அவளது தர்ம பத்தினி, ஸ்ரீராமனின் தோற்றத்தை தவிர வேறு ஒரு தோற்றத்துக்கு அவள் மயங்க மாட்டாள். நீங்கள் ஸ்ரீராமனாக வேடமிட்டு அவள் முன்னால் சென்றால் நிச்சயமாக அவள் உங்களது ஆசைக்கு இணங்குவாள். நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்கள் என்று மந்திரி சொல்கிறார். சொன்னதும் ராவணன் இப்பொழுது சிரிக்கின்றான். சிரித்து கொண்டு சொல்கின்றான், மந்திரியாகிய உனக்கே இது தெரிந்த பொழுது ஸ்ரீராமன் ஒருவனை தவிர வேறு எவருக்குமே சீதை மயங்க மாட்டாள் என்ற விடயம் மந்திரியாகிய உனக்கே தெரியும் பொழுது எனக்கு தெரியாதா? நான் அதை முயற்சி செய்திருக்க மாட்டேனா என்று ராவணன் சொல்றான். சொன்னது மந்திரி, ஸ்ரீராமன் வேடம் போட்டு நீங்கள் சீதையின் முன்னால் சென்றீர்களா என்று கேட்கிறார். கேட்டதும் ராவணன் சொல்கின்றான், ஆம், நான் ஸ்ரீராமன் வேடம் போட்டேன், ஆனால் சீதையின் முன்னால் என்னால் செல்ல முடியவில்லை என்று சொல்கின்றான். சொன்னதும் மந்திரிக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஸ்ரீராமன் வேடம் அணிந்ததும் என்னால் வேறொரு பெண்ணை, என்னுடைய மனைவியை தவிர வேறொரு பெண்ணை நினைத்து கூட பார்க்கவில்லை. ஸ்ரீராமன் வேடமிட்டதும் என் மனைவியை தவிர ஏனைய பெண்கள் எல்லோரும் என்னுடைய தாயாகவும் என்னுடைய மகளாகவும் தான் எனக்கு காட்சி தருகிறார்கள் என்று ராவணன் குறிப்பிடுகின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதையின் பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.